اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة اللهم فكما شرفتنا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولا يأتونك بمثل إلا جئناك بالحق وأحسن تفسيرا. சங்கைக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட ஜுசுவிலே குர்ஆனுடைய தஃப்சீர் சம்பந்தப்பட்ட பாடங்கள் வருகிறது. தஃப்சீர் என்பது குர்ஆனுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவமான ஒரு காரியம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான தஃப்சீர்கள் உலகத்தில் வேறு எந்த வேதத்திற்கும் எந்த நூலுக்கும் எந்த மறைக்கும் இந்த அளவிற்கு ஒரு விரிவுரை சொல்லப்படவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அவ்வளவு விரிவுரைகள். நம்ம அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், குர்ஆனுடைய தஃப்சீர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். குர்ஆனுடைய தஃப்சீர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேற்பட்ட தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வார். எனவே அந்த அளவிற்கு மிக விரிவான ஒரு ஆய்வுக்குரிய ஒரு உன்னதமான ஒரு துறைதான் தஃப்சீருடைய கலை என்பது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை இந்த உலகத்தில் பாதுகாத்தது போல், குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு தஆலா பாதுகாத்தது போல் அதனுடைய தஃப்சீர் என்ற விளக்க உரைகளையும் அல்லாஹ் பாதுகாத்துள்ளான் என்பதை அருள்வரை சொல்கிறது. எப்படி குர்ஆன் ஷரீஃப் பாதுகாக்கப்படுவதற்குண்டான உத்தரவாதத்தை அருள்வரையிலே அல்லாஹ் தந்தானோ, அதேபோல் குர்ஆனுடைய விளக்க உரையான தஃப்சீரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வினாலே அதற்குண்டான தெளிவு சொல்லப்பட்டிருக்கிறது. வலா யஅதூனக பிமஸலின் இல்லா ஜினாக பில் ஹக்கி வ அஹ்ஸன தஃப்சீரா அருள்மறையில் அல்லாஹ் தஆலா சொல்வான். அதுபோல இன் அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா சும்ம இன் அலைனா பயானா. இதற்குண்டான விளக்கத்தை சொல்வதும் நம்முடைய கடமை என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அவனே அதற்குண்டான விளக்கத்தை கற்றுத்தந்ததை குர்ஆன் ஷரீஃப் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறது. எனவே குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அல்லாஹ் அந்த குர்ஆனை பாதுகாத்ததை போலவே சங்கையான குர்ஆனுடைய விளக்க உரை தஃப்சீரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்பதை அருள்மறைமைக்கு சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆனுடைய தஃப்சீர் என்பது நம்முடைய சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு சொல்வதல்ல. குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவராக இருந்தால் கிட்டத்தட்ட 15 துறைகளில் அவருக்கு ஆழ்ந்த ஞானம் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். ஒரு ஆள் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுத போகிறார் என்று சொன்னால் அவருக்கு கிட்டத்தட்ட 15 துறைகள் அது சம்பந்தப்பட்ட அடிப்படையான தெளிவுகள் இருந்தால்தான் குர்ஆனுக்கு விளக்க உரையை செய்ய இயலும். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய கண்ணதாசன் ஒரு தஃப்சீர் எழுத போனார். கவிஞர் கண்ணதாசன் அவர் ஒரு தஃப்சீர் எழுதினார், நான் தஃப்சீர் எழுத போகிறேன். இந்த உம்மத் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உம்மத் அதற்கு கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்தது. அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை உணர்த்தி காண்பித்தது. ஏனென்றால் குர்ஆனுக்கு விளக்க உரை செய்பவராக இருந்தால் அதற்குண்டான அடிப்படையாக அந்த விரிவுரையாளருக்குண்டான தகுதியாக மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. முதலாவது அவருக்கு லுகத்து தெரிந்திருக்க வேண்டும். அரபி மொழியினுடைய அகராதி சம்பந்தப்பட்ட ஆழ்ந்த ஞானம் அவருக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது நஹ்வு, அரபி சொல்லிலக்கணம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவருக்கு ஆழ்ந்த ஞானம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட அந்த ஞானம் இல்லை என்று சொன்னால் குர்ஆனுக்கு விளக்க உரை செய்வதிலே அவர் சருகி விடுவார் என்பதை குர்ஆனுடைய ஆயாத்துகளின் வழியாக நாம் தெளிவாக உணர முடியும். அதேபோல மூன்றாவதாக சர்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய அரபு சம்பந்தப்பட்ட சொற்புணர் இலக்கணம் என்று சொல்கிறார்களே, அதிலே ஆழ்ந்த ஞானம் அவருக்கு இருக்க வேண்டும்.
அதை பற்றியும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த குர்ஆனுக்கு விளக்கவுரை சொல்வதற்குண்டான ஆற்றல் பெற்றவராக இருப்பார். அதே போல் இஸ்திகாக், ஒரு சொல்லினுடைய மூல சொல் எது, அதனுடைய வேறு சொல் எது, எந்த அடிப்பு சொல்லிலிருந்து இது வந்திருக்கிறது என்று அதனுடைய இஸ்திகாக்கை, அதனுடைய மூல சொல்லை இதுவெல்லாம் நம்முடைய காதுகளில் போட்டு வச்சுக்கறணும். இல்லைன்னா இன்னைக்குள்ள நிலையில கஹ்ஃப் ஓதுவதை பற்றி ஒரு ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் ஓதிட்டேன்னு சொன்னார். என்ன ஓதுறீங்கன்னு கேட்டேன். அவர் குர்ஆன் ஓத தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். அவர் குர்ஆன் ஓத தெரியாது, சரி யாராவது ஓத கேட்டிருப்பார் போல் தெரியுது அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன ஓதுறீங்க, ஓதிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை குர்ஆனுடைய தர்ஜுமாவை பார்த்துட்டேன்னு சொன்னார். குர்ஆன் ஓதுறதுங்கிறது வேறு, அதனுடைய விளக்கம் என்பது வேறு, அதனுடைய தர்ஜுமா என்பது அசலாகாது. குர்ஆனுக்கு சவாலே குர்ஆனுடைய அரபி வார்த்தைகள் தானே தவிர அதனுடைய தர்ஜுமா அல்ல. எனவே குர்ஆன் என்பது முக்கியமானது. அதற்கு விளக்கவுரை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு விளக்கவுரை சொல்வதாக இருந்தால் அதனுடைய மூல சொல் என்ன, இஸ்திகாக் என்ன என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். மாதிரி பலாகத், மானி, பயான், பதி என்று மூன்றையும் உள்ளடக்கிய இந்த பலாகத், அந்த பலாகத்து சம்பந்தப்பட்ட அந்த விஷயம், அணி இலக்கணம், உரை இலக்கணம், ஒரு வாசகத்தை அழகாக சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் கொண்ட அந்த தன்மை, இதை மூன்றையும் உள்ளடக்கிய அந்த பலாகத் என்ற அந்த துறையிலே ஒருவருக்கு ஆற்றல் இருந்தால்தான், ஈடுபாடு இருந்தால்தான் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விளக்கவரை அவர் சொல்ல முடியும். அது மாதிரி கிராத் ஓதுவதனுடைய சட்டமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சட்ட முறைகள் இல்லை என்று சொன்னால் வேறொரு இடத்துல நிப்பாட்டக்கூடாத இடத்துல நிப்பாட்டி வச்சிருப்பார், சேர்க்கக்கூடாத இடத்தை சேர்த்து வைப்பார், பிரிக்க வேண்டிய இடத்திலே அவர் சேர்த்து ஓதி விட்டுவார் என்றெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே கிராத், அது என்னென்ன வகையான கிராத் வந்திருக்கிறது என்பதை பற்றி அவர் தெரிந்திருக்க வேண்டும். அது மாதிரி அகீதா தெரிந்தவராக இருக்க வேண்டும். குர்ஆனுக்கு விளக்கவுரை சொல்லக்கூடியவராக இருக்கிறதா என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய அகீதாக்களை, அதனுடைய கொள்கை விளக்கங்களை தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதே போல் மார்க்கத்தினுடைய சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட துறையிலே ஆழ்ந்த ஞானம் அவருக்கு இருக்க வேண்டும். ஃபிக்ஹினுடைய இதிலிருந்து என்னென்ன சட்டங்கள் எடுக்கப்படுகிறது என்ற அந்த ஃபிக்ஹினுடைய சட்டங்களை அவர் தெரிந்திருக்க வேண்டும். அது மாதிரி அவர் உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்களுடைய அடிப்படை, எதிலிருந்து இந்த சட்டம் வந்தது, இந்த சட்டம் எதிலிருந்து வந்தது, ஏன் இப்படி எடுக்கப்பட்டது. கியாமத்து நாள் வரை சட்டங்கள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, எதிலிருந்து இது வந்தது என்பதற்குண்டான தன்மை தெரிந்திருக்க வேண்டும். சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஒரு பள்ளிவாசலுடைய விரிந்த வளாகம், அந்த வளாகத்தில் ஏராளமான மரங்கள், அடர்த்தியான காலங்களை கடந்த வலிமையான மரங்கள் முளைத்து விட்டது. ஆனால் இந்த மரத்தினுடைய அசல் எதுன்னு சொன்னால் பக்கத்து ஒரு வீட்டுக்காரர், அந்த வீட்டில் முளைத்த அந்த மரம் தான் இங்கே கிளை பரப்பி இங்கே அதனுடைய வேர் விட்டு இங்கே மரங்கள் முளைச்சிருக்கு. பள்ளிவாசல்களை இவ்வளவு மரங்கள் முளைச்சிருச்சே, அதனால் அதை நாம் வெட்டி எடுத்து பள்ளிக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் முயற்சித்த பொழுது அந்த வீட்டுக்காரர் சொன்னார், இந்த பள்ளியிலே வளர்ந்திருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே என் வீட்டிலிருந்து வந்த மரங்களுடைய கிளைகளிலிருந்து வந்ததுதானே தவிர அசல் மரம் அங்கே ஒன்றும் உருவாகவே இல்லை. அதனால இது உங்களுக்கு சொந்தமானதல்ல, எனக்கு சொந்தமானதுன்னு அவர் சொல்றார். இது உங்களுக்கு சொந்தமானதே இல்லை, இந்த மரங்கள் முழுவதுமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு மார்க்க விஷயங்கள்ல அதிலையும் பள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் ஹலால் பேணுவதிலே, ஹலால் ஹராமை பேணுவதிலே கவனம் உள்ள அந்த பெருமக்கள் இப்படி புதுசா ஒன்று சொல்றாங்களே, இதனுடைய நிலை என்ன என்று தெரிய வேண்டும் என்று அசரத்திரத்தில் கேட்டாங்க. அசரத் இப்படி மாதிரி சொல்றாங்க, வீட்டுக்காரரு பக்கத்து வீட்டுக்காரர் அங்கிருந்து முளைச்ச மரம் தான் இங்கிருந்து எல்லாம் கிளை பரப்பி இருக்கிறது, அது எனக்கு சொந்தம்னு சொல்றாரு, என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது அதில் சொன்னாங்க, இது புது மசாலாவா இருக்குது, எனக்கு உடனடியாக தெரியல, எனக்கு ஓதி தந்த உஸ்தாத் அவர்கள், அவங்க பேர் மீராங்குட்டி முஸ்லியார்னு ஒரு உஸ்தாத் இருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வர்றேன்னு சொல்லி அவர் அதற்கு பிறகு பயணம் செய்து அந்த மீராங்குட்டி முஸ்லியாரை பார்க்கறதுக்காக வர்றான். வந்தால் மீராங்குட்டி முஸ்லியார் அப்பதான் எங்கேயோ அவசரமாக உடனே பயணப்பட்டு காரில் ஏறி உட்கார்ந்துட்டா. அப்போ தன்னுடைய மாணவர், தன்னிடத்தில் ஓதிய பிள்ளை வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே இந்த மாணவன் என்ன விஷயம் ஆகிட்டு வந்திருக்குதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உஸ்தாத் அவர்களே இது மாதிரி எங்கள் மஹல்லாவில் ஒரு சம்பவம், பக்கத்து ஒரு வீட்டில் இருந்து முளைத்த அந்த மரம் அது கிளை விட்டு பரப்பி பள்ளியினுடைய அந்த முற்றமெல்லாம் அது வளர்ந்து விட்டது, அந்த மரத்தை வெட்டி பள்ளிக்கு சேர்க்கலாம் அதுக்காண்டி முயற்சிக்கும் பொழுது வீட்டுக்காரர் சம்மதிக்கல, அது இங்கிருந்து உடைத்த மரம் தான், எனவே அது உங்களுக்கு உடமையே இல்லை என்று அவர் சொல்கிறார்.
என்று சொன்ன உடனே இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மார்க்க சட்டம் என்ன என்று மக்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள், உஸ்தாத் இடத்தில் கேட்டு வருகிறேன் என்று உங்களிடத்தில் வந்தேன்னு சொன்னாங்களாம். உடனே மீராங்குட்டி முஸ்லியார் அவங்க சொன்னாங்களாம், இது சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் சுல்ஹு என்ற பாடம், சுல்ஹு என்ற அந்த பாடம், இன்ன கிதாபிலே சுல்ஹு என்ற பாடத்தில் இது சம்பந்தப்பட்ட எல்லா மசாலாக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீ அதை பார்த்தால் மகனே உனக்கு தெளிவு வழங்கிடுன்னு சொன்னாங்க. அவர் அந்த கிதாப் எடுத்து பார்க்கறதுக்காக வந்த ஆச்சரியத்தினுடைய பெரிய ஆச்சரியம், முதல் பாடமே முதல் வரியே எதை கேட்டாரோ அதற்குண்டான பதிலாக அமைந்திருந்தது. அது நீண்ட பக்கங்களை கொண்ட ஏராளமான மசாலாக்களை கொண்ட ஒரு பகுதியாக பாடமாக இருந்தாலும் கூட முதல் வரியே இதா நபத ரஜுலுன் ஷஜரத்தன் ஃபதால இர்குஹா, அதிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு மரம் நட்டார், அதனுடைய கிளைகள் நீண்டு, மரங்கள் கிளைகள் எல்லாம் நீண்டு பக்கத்தில் ஷஜரத்துன் உக்ரா வேறு மரங்கள் உண்டானது, அந்த இடத்தில் உருவானது இவருக்கு சொந்தமான இடம் இல்லை, அங்கே உருவானது என்று சொன்னால் அதனுடைய சட்டம் என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சட்டம் என்னன்னா, மொத்த மரமும் முதல் மரத்தை உருவாக்கினாரே அவருக்கு தான் சொந்தம், அவருக்குத்தான் மொத்த மரங்களுடைய உடைமையும் அவருக்குத்தான். ஆனால் இங்கே முளைத்திருக்கிறதே, இங்கே அது வளர்ந்திருக்கிறதே, இங்கே இடம் பிடித்திருக்கிறதே என்றால் இந்த இடத்திற்கான வாடகையை அந்த வீட்டுக்காரர் கொடுக்கணும். எவ்வளவு நாள் இங்கே முளைத்து வளர்ந்ததோ அது சம்பந்தப்பட்ட அந்த வாடகையை அவர் அந்த வீட்டுக்காரர் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை சொல்லி அதனுடைய மூல காரணம் என்னென்ன அடிப்படையில் இது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லி காட்டினார். எனவே ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட அந்த ஞானம், குறிப்பாக இன்னும் உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டங்களுடைய அடிப்படை சம்பந்தப்பட்ட அந்த ஞானம், இவைகளெல்லாம் தெரிந்தால்தான் குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையே ஒரு ஆளுக்கு அந்த ஆற்றல் உருவாகும். அது மாதிரி அஸ்பாபுன் நுசூல், குர்ஆன் என்ன காரணத்திற்காக இந்த ஆயத்து இறங்கியது, இந்த ஆயத்து இறங்கியதனுடைய காரணம் என்ன, இப்பொழுது அதனுடைய நிலைப்பாடுகளிலே காலத்தினுடைய நிலைகளுக்கு ஏற்ப விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த ஆயத்து எதை அடிப்படையாக வைத்து இறக்கப்பட்டது என்பது தெரிந்திருக்க வேண்டும், இறங்கிய காரணங்களை தெரிந்திருக்க வேண்டும். அது மாதிரி நாசிக் மன்சூக் என்று சொல்லப்படக்கூடிய மாற்றியது எது, மாற்றப்பட்டது எது, குர்ஆனிலே எந்த ஆயத்து இதை மாற்றியது, இந்த சட்டத்தை மாற்றியது, மாற்றப்பட்ட ஆயத்து எது என்பது சம்பந்தப்பட்ட அந்த நுணுக்கம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மாதிரி ஹதீஸுகளை பற்றி, இந்த ஆயத்து தொடர்பான விஷயங்களில் வரக்கூடிய ஹதீஸுகள் மாத்திரமல்லாது ஹதீஸுகளை பற்றிய ஞானமும் தெரிந்திருந்தால்தான் அவர் குர்ஆனுக்கு விளக்குரை சொல்ல முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ரப்பினுடைய புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு லதுன்னியான இல்ம், ஒரு லதுன்னியான ஒரு இல்ம் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு மறைமுகமான அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலும் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் குர்ஆனுக்கு விளக்கவரை சொல்வதற்குண்டான முழு தகுதியை பெற்றவர் இருக்கிறார் என்று பெருமக்கள் சொல்வார். யாருக்கு இந்த 15 வகையான அடிப்படை இல்லையோ, அது மாதிரி முத்தசாபியத்தான ஆயத்துகள்ல போல ரொம்ப விளக்கம் சொல்கிறாரோ, யார் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கவரை சொல்கிறாரோ அவர் நரகத்தைக்கு சேருவார் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறதே. யார் இந்த 15 அடிப்படைகளுடைய தன்மை இல்லாமல் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ, அது மாதிரி யார் முத்தசாபியத்தான அந்த ஆயத்துகளுக்கு போரா தன்னுடைய இஷ்டத்திற்கு ஒரு அர்த்தத்தை வைக்கிறார், அவரெல்லாம் தன்னுடைய அபிப்பிராயத்தை கொண்டு, சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு விளக்கம் சொன்னவருடைய அந்த கூட்டத்தில் அவர் ஆகிவிடுவார், அவருக்கு நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே போல குர்ஆன் ஷரீஃபினுடைய தஃப்சீர்களும் அதுக்கு செய்யப்படக்கூடிய விரிவுரைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய அடிப்படை என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது ஒரு மகத்தான கலை, சாதாரணமானதல்ல. இது ஒரு மகத்தான கலை, உன்னதமான ஆற்றல். ஒவ்வொரு ஆயத்தினுடைய விரிவுரையிலேயும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஆயத்தினுடைய துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவர்கள் விளக்கி காட்டுவார். இதற்கு இந்த தஃப்சீர் செய்வது இவர்கள் ஹதீஸை அடிப்படையாக வைத்து, அது மாதிரி இந்த 15 கலைகளிலும் தேர்ச்சி விட்டிருக்கிற காரணத்தினால் அதை அடிப்படையாக வைத்து இந்த விஷயங்களை அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் தெரியும் வரை சாப்பிடலாம். குலு வஷரபு என்று ஓதப்பட்ட அந்த ஜுசுவிலே கூட வந்திருக்கிறது. குலு வஷரபு, சாப்பிடுங்கள், நீங்கள் எதையும் அருந்துங்கள், ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வத். கருப்பு கயிறும் வெள்ளை கயிறும் ரெண்டுக்கு மத்தியிலே வித்தியாசம் தெரிகின்ற வரை, வித்தியாசம் தெரிகின்ற அளவுக்கு ஆகக்கூடிய வரை நீங்க சாப்பிடலாம்.
அப்படி ரெண்டு கயிறுக்கு மத்தியிலே தெளிவு தெரிகின்ற வரை நீ சாப்பிடலாம் என்று இந்த ஆயத்து வந்த உடனே சில பேர் விளங்கிக்கிட்டாங்க. தன்னுடைய தலையணை கீழே ஒரு கருப்பு கயிறையும் ஒரு வெள்ளை கயிறையும் வச்சுக்கிட்டாங்க. அதை எடுத்து பார்க்குறாரு. வெளிச்சத்தில் ரெண்டு வித்தியாசம் தெரியுதான். தெரிகிற வரை சாப்பிட்டே இருக்கிறார். ஒரு வெளிச்சம் இல்லாத நிலையிலே, இருட்டான் நிலையிலே கருப்பு கயிறு வெள்ளை கயிறும் வெளிச்சம் தெளிவாக தெரிவது என்பது எப்பொழுது? அது நல்ல தெளிவு வந்த பிறகுதான் தெரியும். வெளிச்சம் தெளிவாக வந்த பிறகுதானே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிய முடியும். அதனால் அதுவரை தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்கம் கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதற்குண்டானது அப்படி அர்த்தமல்ல, மினல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா மினல் ஃபஜ்ர் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறான். அதிகாலை நேரத்தில் அது இந்த ஃபஜ்ர சாதிக்கினுடைய ஒரு நிலை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அதற்கு பிறகு உணர்த்தி காண்பித்தார். எனவே அருமையானவர்களே, நேரடியாக நாம் வெள்ளை கயிறு கருப்பு கயிறுன்னு பார்த்துட்டு அதுவரை சாப்பிட்டு இருந்தான்னு சொன்னால் அதுக்கு பிறகு சூரியனும் உதயமாயிரும். அதற்கு உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். யார் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்கிறார்களோ அந்த ரெண்டுக்கு மத்தியில் அவர்கள் நடப்பது செல்வது குற்றம் அல்லன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. ஃபலா ஜுனாஹ அலை ஐ யத்தவஃப பிஹிமா, அந்த ரெண்டுக்கு மத்தியில் நடப்பதும் ஓடுவதும் குற்றம் அல்லன்னு தான் அல்லாஹ் சொல்றான். ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அதை கடமையாக்கியிருக்கிறது. இன்னல்லாஹ் கதப அலைக்குமுஸ் ஸஅய், அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சையை விதியாக்கி இருக்கிறான். எனவே சை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே. ஆனால் அல்லாஹு தஆலா ஃபலா ஜுனாஹ அலைஹி என்று தானே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த ஆயத்திற்கான விளக்க உரையை நம்முடைய அருமை தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அது இறக்கப்பட்டதனுடைய அந்த காரணத்தை அவர்கள் சொல்கிறார். காரணத்தை விளக்கி சொல்கிறார். என்னவென்று சொன்னால், அதாவது இந்த சஃபா மருவா இந்த இரண்டு இடங்களிலேயும் ஆரம்ப காலகட்டத்திலே சிலைகள் இருந்தது. சிலைகள் இருந்த காரணத்தினாலே அந்த ரெண்டுக்கு மத்தியிலே தவாஃப் செய்வது, சஅய் செய்வதை, நடந்து செல்வதை, ஓடுவதை சஹாபாக்களுடைய மனதிலே ஒரு நெருடல் இருந்தது. அவர்களுக்கு ஒரு நெருடல் இருந்தது. அந்த நெருடலை, அந்த சங்கடத்தை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை போக்குவதற்காக அல்லாஹு தஆலா சொன்னான், ஃபலா ஜுனாஹ அலை, அப்படி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை, அந்த நெருடல் உங்களுக்கு வேண்டியதில்லை என்றுதான் அல்லாஹு தஆலா சொன்னானே தவிர அதற்காக வேண்டி சை செய்வது வாஜிப் என்ற இந்த காரியம் என்பது, கட்டாயம் என்ற இந்த ஹதீஸ் அதற்கு முரணானதல்ல என்று நம்முடைய அருமை தாயார் உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, சஹாபாக்களிலேயே எல்லோரும் குர்ஆனுக்கு விளக்கவரை சொல்வதிலே ஒரே தரஜாவில் உள்ளவர்கள் அல்ல, எல்லோரும் ஒரே தரஜாவில் உள்ளவர்கள் அல்ல, அவர்களே வித்தியாசம் இருந்தது. இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற ஆயத்து வந்த பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதால் என்று பார்க்கிறோமே. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில இருந்தாங்க. அந்த சபையிலே சிறிய வயதுடைய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களும் இருந்தாங்க. ஓதப்பட்ட அந்த பாடத்திலே கூட வருகிறது. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்ன வயசு புள்ள, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. மற்ற பல பேர் நினைச்சாங்க, நமக்கு இது மாதிரி பிள்ளைங்க இருக்க தான் செய்கிறாங்க, இவங்களும் இந்த சபையில் கொண்டு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறதே என்பது போல் எண்ணினார்கள். அந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய மற்றொரு இடத்தில் கேட்கிறார்கள், இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற ஆயத்தினுடைய விரிவுரையை கேட்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள், உமிர்னா நஹ்மதுல்லாஹ் வ நஸ்தக்ஃபிரு இதா நுஸிர்னா வ ஃபுத்திஹ அலைனா, நமக்கு வெற்றி வந்து சேருகின்ற நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. ஓ சகத்தவாதும் ஃபலம் யகுல் ஷையா, பலர் அமைதியாக இருந்தார்கள், விளக்கம் சொல்லல. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபகால லீ, என்னிடத்தில் தர செய்து நாம் இருந்தான்னு கேட்கிறார்கள். அக்கதாலிக்க தக்கூல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் அவர்களே, உங்களுடைய கருத்தும் உங்களுடைய விளக்க உரையும் இது சம்பந்தப்பட்டதில் என்ன என்று கேட்கும் பொழுது, அவங்க சொல்றது மாதிரியான்னு கேட்கும் பொழுது ஃபகுல்துலா, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய விளக்கமா, வெற்றியும் உதவியும் வருகின்ற பொழுது
நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பது மாத்திரம்தான் அதில் சொல்லப்பட்ட கருத்தா என்று கேட்கும் பொழுது இல்லைன்னு சொன்னான். ஹுமா தக்கூல், அப்படியானா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, கருத்து என்ன கேட்ட பொழுது குல்துஹு அஜல் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலமுஹு லஹு, நான் அதைத்தான் அங்கே விளங்குகிறேன். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜலை சொல்லப்பட்டிருக்கிறது, உடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹு என்பது வதாலிக அலாமத்து அஜலி, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜலின் அடையாளம் என்று சொன்னார். அதனாலே வஸப்பிஹி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்ற ஆயத்து வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா அஅலம மின்ஹா இல்லா மா தகூல், நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுகிறீர்களோ அதைத்தான் நானும் அபிப்பிராயப்படுகிறேன் சொன்னார். குர்ஆனுக்கு விளக்கவுரை சொல்லக்கூடிய விஷயத்திலேயே சஹாபிகள் எல்லோரும் ஒரே தரஜாவில் உள்ளவர்கள் அல்ல, அதிலேயே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அதிலேயே வித்தியாசம் இருக்கிறது, அந்தஸ்திலே உயர்வுதாழ்வு இருக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. உண்மையானவர்களே, எனவே குர்ஆனுக்கு விளக்கவுரை என்பது மகத்தானது. குர்ஆனுக்கு விளக்கவுரை என்பது முதல் தரப்பின், குர்ஆனுக்கு விளக்கவுரையினுடைய முதல் தரப்பு என்று சொன்னால் அது குர்ஆன் தான். குர்ஆன்ல ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு விரிவுரையாக வேறொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் குர்ஆனுக்கு ஆக சிறந்த விளக்கம். ஆக சிறந்த விளக்கம் நாம் எல்லாம் தினந்தோறும் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், ரப்பே நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த நன்மக்களுடைய பாதை என்று அல்லாஹ் சொன்னானே. யாருக்கு அருள் புரிந்தான் என்பது அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் யாருக்கு ரப்பு அருள் புரிந்தானோ என்ற அந்த வார்த்தையினுடைய விரிவுரை குர்ஆனிலே வேறொரு இடத்திலே வருகிறது. அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்று அல்லாஹ் தஆலா யாருக்கு உபகாரம் செய்தான், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த அன்அம்த அலைஹிம் என்பதனுடைய விளக்கமாக குர்ஆனை அதுக்கு விளக்கவுரை சொன்னார். எனவே உலகத்திலேயே குர்ஆனுக்கு சிறந்த தஃப்சீர், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் என்று சொன்னால் குர்ஆனிலே அது சொல்லப்பட்டிருந்தால் அதுதான் குர்ஆனுக்கு உண்டான தஃப்சீர்களிலேயே ஆக சிறந்த தஃப்சீர். குர்ஆனுக்கு உண்டான தஃப்சீர்களிலேயே ஆக சிறந்த தஃப்சீர். அது மாதிரி அதற்கு அடுத்த ஹதீஸினுடைய நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், யகீன் வர்றவரை அல்லாஹ் இபாதத் செய்யுங்க, யகீன் வர்றவரை அல்லாஹ் இபாதத் செய்யுங்க என்று சொன்னால் யகீன் என்பதற்குண்டான விளக்கத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துன்னு சொல்லுவாங்க. அதனால யகீனா உறுதியின் அர்த்தம். எனக்கு உறுதி வர்ற வர அல்லாஹ் வணங்கணும்னு சொன்னா உறுதி வந்துருச்சுன்னா வணங்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் வந்துடும். இல்லை, அந்த யகீன் என்பதற்கு மௌத் என்ற அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்குள்ள நிலையில இந்த ஆயத்துகள் எல்லாம் அதற்குண்டான தஃப்சீர்கள் என்ற பெயரால், அதற்குண்டான விளக்கவுரை என்ற பெயரால் எப்படிப்பட்ட கொடுமையான முறையில் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளையே தகர்க்கக்கூடிய காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆள் தேர்தலில் போட்டி போட்டாராம் கேரளாவில். அவர் ஒரு மரஞ்சின்னம் அவருக்கு, இன்னொரு ஆளுக்கு மான் சின்னம். மான் சின்னத்தில் போட்டி போட்டவர் சொன்னாராம், மரத்துக்கு ஓட்டு போடாதீங்க, நான் சொல்லல, ஒலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரான்னு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. எனவே நீங்கள் அதுக்கு ஓட்டு போடாதீங்க, குர்ஆன்ல வந்து இருக்குதுன்னாராம். இப்படி ஆயாத்துகளை எல்லாம் தங்களுடைய அபிப்பிராயத்திற்காக வளைக்கக்கூடிய ஒரு நிலை. அதற்கு தஃப்சீர் என்ற பெயரால், தவீர் என்ற பெயரால் அடிப்படை இல்லாத காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். குர்ஆனுக்கு ஆக சிறந்த தஃப்சீர் என்பது குர்ஆன் தான். அதற்கடுத்து குர்ஆனுக்கு ஆக சிறந்த தஃப்சீர் என்பது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமொழி, உன்னதமான ஒளி நிறைந்த அவருடைய அருள் வார்த்தைகள் தான் அதற்குண்டான சிறந்த தஃப்சீர். பல பேர் தஃப்சீர் எழுதுவதற்கு பல காரியங்களிலே அவர்களுக்கு பல நூல்களிலே குறுக்கிட்டதை போல் குர்ஆனிலேயும் குறுக்கிட பார்த்தார், இங்கேயும் விளக்கவரை சொல்கிறேன் என்று பார்த்தார்கள். ஆனால் இந்த உம்மத் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அடிப்படைகளை தெரிந்திருந்த காரணத்தினால். அவர்கள் லுகத் ரீதியான சரியான ஒரு அர்த்தத்தை சொன்னாலும் கூட அதை சொல்வதற்குண்டான இந்த ஆற்றல்கள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை என்ற காரணத்தினாலே உம்மத் அதை ஏற்கவில்லை, அதை நிராகரித்தது. குர்ஆனுக்கு ஆக சிறந்த விளக்கவுரை என்பது குர்ஆன் தான். அதற்கு அடுத்து குர்ஆனுடைய விளக்கவுரைகளுக்கு சிறந்த ஒரு விளக்கம் என்பது ஹதீஸ். மூன்றாவதாக கண்ணியமிக்க சஹாபாக்கள். சஹாபாக்கள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களிடத்திலிருந்து நீங்கள் குர்ஆனை இஸ்தக்ரவுல் குர்ஆன மின் அர்பஅத்தின் என்று சொல்வார். இவங்க குர்ஆன் ஓதுனா அதை கேளுங்க, இவங்க விளக்கவுரைகளை கேளுங்கள் என்று பல சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் எல்லோரிலேயும் ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உண்மையானவர்களே, அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல்
உலுல் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. உலுல் அம்ர் என்றால் என்ன? சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்வார்கள், உலுல் ஃபிக்ஹி வத்தீன் ஃபஅவுஜபல்லாஹு தாஅத்தஹும். உலுல் ஃபிக்ஹி வத்தீன் ஃபஅவுஜபல்லாஹு தாஅத்தஹும். இந்த ஆயத்தின் வழியாக ஃபிக்ஹுடையவர்களுக்கு நாம் கட்டுப்படுவதை அல்லாஹ் வாஜிபாக்கி இருக்கிறான், நம்ம கடமையாக்கி இருக்கிறான் என்று அந்த ஆயத்தினுடைய விரிவுரையை நமக்கு சொல்லி காட்டுவார். எனவே நம்முடைய இஷ்டத்திற்கு அல்ல, குர்ஆனிலே விளக்கம் வந்து விட்டது என்று சொன்னால் அதான் சிறந்த விளக்கம். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலிருந்து சில கலிமாத்துகளை எடுத்துக்கொண்டார்கள். அதை கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த பொழுது ஃபதாப அலை, அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று வருகிறது. என்ன கலிமாத்துகள்? குர்ஆனே அதற்கான விளக்கத்தை சொல்கிறது. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் என்ற ஒரு அதற்குண்டான அந்த சொற்கள் அதுதான் என்பதை பெருமக்கள் ஆயத்தை கொண்டு விளக்கம் சொல்வார். அருமையானவர்களே, எனவே குர்ஆனுடைய தஃப்சீர் என்பது, குர்ஆனுக்கு விளக்க உரை என்பது உன்னதமானது. அது சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த விளக்க உரைகள் என்பது உன்னதமானது. இன்றைய பாடத்தினுடைய ஆரம்பத்திலே, இந்த 20வது ஜுஸுனுடைய இந்த தொடக்கத்திலே யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் என்ற வாசகத்தை கொண்டு தொடங்குகிறது. பெருமக்களே, யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், அடியார்கள் மீது கை சேதம் யாருக்குன்னு சொன்னா யார் பரிகாசம் செய்கிறார்களோ. பொதுவாக ஆயத்தினுடைய வார்த்தைகளுக்கு உண்டான தஃசீர்கள் வந்திருக்கிறது இதில் என்று சொன்னாலும் கூட, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வியின் காரணத்தினால், அழகின் காரணத்தினால், ஆற்றலின் காரணத்தினால், திறமைகளின் காரணத்தினால், அல்லது நம்மிடத்தில் மற்றவர்களை விட சில கூடுதலான ஏதாவது நல் வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினாலே மற்றவர்களை மட்டமாக நினைத்தால், கேலியாக நினைத்தால், பரிகாசமாக நினைத்தால் அதனுடைய ஆபத்து என்பதும், அதனுடைய கெட்ட விளைவுகள் என்பதும், அதனுடைய நஷ்டம் என்பதும், யாரை பார்த்தவர் கேலியாக நினைக்கிறாரோ அவர் உண்மையிலே பரிகாசத்திற்குரியவர் அல்ல. பரிகாசத்திற்குரியவரும் அதற்குண்டான தண்டனைக்குரியவரும் பாவப்பட்டவரும் யார் செய்கிறாரோ அவர்தான் என்று இந்த ஆயத்தை சொல்லி காண்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் சொன்னது மாதிரி, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹும். அல்லாஹ் சொல்வான், யாரையும் பரிகாசமா நினைக்கக்கூடாது, யாரையும் மட்டமாக லேசாக நினைக்கக்கூடாது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. பொதுவாக இந்த ஹுமஸா லுமஸா என்பதற்கு புறங்கோரி புறம் சொல்லி திரிவது, புறம் பேசி திரிபவர்கள் என்று இருந்தாலும் கூட அதிலையும் இன்னும் விளக்கமான ஒரு நிலையிலே முகத்துக்கு நேரையும் முதுகுக்கு பின்னாலும் வெளிப்படையாகவும் சாடையாகவும் சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றையும் இது எடுத்துக்கொள்ளும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார். முகத்துக்கு நேரானாலும் சரி, முகத்துக்கு பின்னாலானாலும் சரி, சாடையாக இருந்தாலும் சரி, அது மாதிரி அந்த இடத்திலே நேரடியாக சொன்னாலும் சரி, அவரை குறை பேசுகின்ற எல்லாவற்றையும் இந்த வயல் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். வயல் என்பது சாதாரணமானதா? நரகவாசிகளுடைய கீழ்த்தட்டிலே வாந்தியும் சீல் சலமும் நிரம்பி ஓடக்கூடிய ஒரு ஓடை என்று அதற்குண்டான தஃசீர் வந்திருக்கிறது அல்லவா? அருமையானவர்கள், அல்வாதி யசீலு மின் சதீரியாகலின்னார் வ கைஹிஹிம், நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் என்று வருகிறது. நரகவாசிகளுடைய சீல் சலம் அது அப்படிப்பட்ட கொடுமையான அந்த நரகம் இவர்களுக்கு என்று குர்ஆன் சொல்கிறது. யார் யார் மற்றவர்களை புறம்பேசி திரிகிறார்களோ, கேலி செய்கிறார்களோ, மட்டமாக நினைக்கிறார்களோ, லேசாக கருதுகிறார்களோ, மற்றவர்களை பரிகாசமாக செய்கிறார். உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லோரும் பரிகாசம் செய்யப்பட்டார். மா யதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் பரிகாசம் செய்யப்பட்டார். பரிகாசம் செய்வர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் பரிகாசம் செய்கிறார்களோ அவர்கள் தீயவர்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் ஜாஹிலீன்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பரிகாசம் செய்பவர்கள் மடையர்கள். இதனால் வரக்கூடிய ஆபத்து தனக்குத்தான் என்று உணராதவர்கள். ஒரு ஆளை பார்த்து பரிகாசம் செய்கிறோம், மட்டமா நினைக்கிறோம், லேசா நினைக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவினுடைய பாதிப்பு தனக்குத்தான் என்பதை விளங்காத ஜாஹில் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், அஸா யகூனு கைரம் மின்ஹும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பார்வையில் அவர் மட்டமான ஆளு, சாதாரணமான ஆளு நினைக்கிறீங்க. ஆனால்
அஸா யகூனு கைரம் மின்ஹும், அவர் உங்களை விட கைரானவராக இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் நம்ம வாசகத்தில் இருந்தா, கவனத்தில் இருந்தா போது யாரையும் மட்டமா நினைக்க மாட்டோம். உங்களை விட அவர் கைரானவராக இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே யாரை நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களோ, யாரை பரிகாசம் செய்கிறீர்களோ அவர் உங்களை விட கைரானவராக இருக்கலாம் என்பது மாத்திரமல்ல, உங்களை விட சிறந்தவராக அவர் ஆகிவிடலாம். அஸா யகூனு கைரம் என்று சொன்னால் பரிகாசம் செய்கிற காரணத்தினாலே அல்லாஹ் உங்களை மட்டமாக்கி அவரை அல்லாஹ் கைராக ஆக்கி விடுவான் என்பதை பார்க்க நடைமுறையில் கூட எத்தனையோ விஷயங்கள். அருமையானவர்களே, அதனாலே யாரையும் மட்டமாக கருதவோ, லேசாக நினைக்கவோ, பரிகாசம் செய்யவோ மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை. யார் அப்படி பரிகாசம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பரிகசிக்கிறான் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் மட்டமாக ஆக்குகிறான், அல்லாஹ் அவர்களை லேசாக ஆக்குகிறான் என்பதுதான் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி. எனவே எல்லா காலகட்டத்திலேயும் இந்த பரிகாசத்தினுடைய, மற்றவர்களை நாம் பரிகசிக்கக்கூடிய இந்த தன்மையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நீங்கள் பரிகாசம் பண்றீங்களான்னு கேட்கும் பொழுது நான் ஜாஹில் அல்லன்னு சொன்னாங்க. நான் ஜாஹில் அல்ல. அப்படியானால் பரிகாசம் செய்பவர் ஜாஹில் என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனாலே எந்த காலகட்டத்திலும் யாரையும் மட்டமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஆபத்தானது என்று பெருமக்கள் சொல்வார், ஆபத்தானது என்று சொல்லி காட்டுவார். இது சாதாரணமாக எல்லோரையும் லேசு காணக்கூடிய, மட்டமாக கருதக்கூடிய, அவர்களை பரிகசிக்கக்கூடிய அவருடைய தரம் என்ன என்பதெல்லாம் தெரியாமல் பரிகாசம் செய்யக்கூடிய நிலை என்பது மிகுந்து போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். எனவே யாரையும் பரிகாசம் செய்தால் அதனுடைய கெட்ட விளைவுகள் நமக்குத்தான் என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் நாம் யாரையும் பரிகாசம் செய்ய மாட்டோம், மட்டமாக நினைக்க மாட்டோம். ஒருவேளை அல்லாஹு தஆலா நம்மை விட அவர்களை கைரானவர்களாக கூட ஆக்கி வைத்து விடலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே குர்ஆன் ஷரீஃபினுடைய தொடக்கமாக அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட அந்த பாடத்தினுடைய தொடக்கமாக வருகிறது, யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், அடியார்களின் மீது கை சேதம். யார் மற்றவர்களை பரிகாசம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கை சேதம்தான், அந்த பரிகாசத்தினுடைய விளைவை இவர்கள்தான் சந்திப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே உணர்த்தி காண்பிக்கிறான். எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் நமக்கு தேவை. அது மாதிரி குர்ஆன் ஷரீஃபை எல்லாரும் வெறும் அர்த்தத்தை மட்டும் வச்சு விளங்க முடியாது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் குர்ஆன் என்று கையில் கொடுக்குறாங்க, அதனுடைய மொழிபெயர்ப்புகளை பார்த்தாலே, வெறும் லொகத் அர்த்தத்தை பார்த்து விட்டாலே குர்ஆனுக்கு விளக்க வரை செய்ததை போல ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எல்லோராலும் அதை எப்படி விளங்கி இயலாது. அது சம்பந்தப்பட்ட ஆற்றல் உள்ளவர்கள் தான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா வஹுவல்லதி அன்ஷா ஜன்னாத்தின் மஅரூஷாத்தின் வகைர மஅரூஷாத்தின் வன்னக்ல வஸரஅ முக்தலிஃபன் அல்வானுஹு வஸைத்தூன் வர்ருமான் முஸ்தபிஹன் வகைர முத்தசாபி. அல்லாஹ் சொல்வான், அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்றான், விளைச்சல் விளைஞ்சிச்சுன்னா சாப்பிடுங்க, அதுக்குண்டான ஜகாத்தை கொடுத்துருங்க. ரெண்டும் ஏவல் வினை, ரெண்டும் ஒரே ஆயத்தில் வருது. குலு, விளைந்ததை சாப்பிடுங்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, சாப்பிடுங்கள் என்பதும் அதனுடைய ஜகாத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதும் ஒரே ஆயத்தில் தான் வருகிறது. ஆனால் அந்த ஆயத்திலே முதல் ஏவல் வினையினுடைய சட்டம் என்ன, இரண்டாவது ஏவல் வினையினுடைய சட்டம் என்ன, ரெண்டுமே கண்டிப்பானதா, கண்டிப்பா செய்து ஆகணுமா? ஏவல் வினை என்பது 16 அர்த்தங்களுக்கு வரும் என்று சொல்வார். சித்தத்தியாசரமான 16 அர்த்தங்களுக்கு வரும். எல்லா ஏவல் வினையும் ஒரே தரத்தில் வைக்க முடியாது. அகீமுஸ் ஸலா, தொழுகுங்கள், ஏவல் வினை தான். கடன் கொடுத்தால் எழுதி வையுங்கள், ஏவல் வினை தான். ரெண்டும் ஒரே தரத்தில் உள்ளதல்ல. அது மாதிரி நீங்க விளைஞ்சால் விளைச்ச பொருளில் இருந்து சாப்பிடுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ரெண்டும் ஒரே தரத்தில் உள்ளதல்ல, ரெண்டும் ஒரே தரத்தில் உள்ளதல்ல அருமையானவர்களே. அதனாலே அந்த ஆயத்தினுடைய அந்த இடத்தில் வரக்கூடிய கருத்து என்ன என்பதை அது சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் விளக்கம் சொல்வதை கொண்டுதான் விளங்க முடியுமே, அல்லாது நாம அந்த ஆயத்திற்குண்டான விளக்க உரையை செய்வதென்பது அது நம்மை கொண்டு போய் தவறான ஒரு இடத்தில் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்வார். ஏராளமான தஃசீர்கள், குர்ஆனுக்கு விளக்க உரை என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏராளமான தஃசீர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்திருக்கிறது. அதிலே பல்துறையிலே சில பேர் லுகத்து சம்பந்தப்பட்ட ஆய்விலே சில தஃசீர் எழுதியிருக்கிறார்,
சில பலாகத்திலே தேர்ந்தவர்கள் அந்த துறை சம்பந்தப்பட்ட அந்த ஆயத்தை அந்த கண்ணோட்டத்தில் விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே ஹஜ்ரத் இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா துறை சம்பந்தப்பட்டதையும் கலந்து எழுதுவார்கள். இமாம் கஸ்ஸாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஸ்ஸாபிலே யக்ஷிஃபுக்குள்ள செய்யும் சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் விளக்கி கொடுக்கும், அது எல்லாவற்றையும் விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தஃப்சீர். அது மாதிரி தஃப்சீருல் கபீர் மிக நீண்ட விரிவுரையானது. தஃப்சீர் குர்துபியோ இப்னு கஸீரோ ஜலாலைன் சாவி ஹாசின் ரூஹுல் மஆனி ரூஹுல் பயான் என்று ஏராளமான தஃப்சீர்கள் அது சம்பந்தப்பட்ட விளக்க உரை சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சமீப காலத்தில் எழுதப்பட்ட தஃப்சீர் தான் ஜவாஹிர். பின்னால் முஃபஸ்ஸிரீன்களுடைய அந்த பகுதியில் உள்ளவர்கள் அல்லாமா தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின தஃப்சீருல் ஜவாஹிர் என்ற அற்புதமான ஒரு தஃப்சீர். நவீன கருத்துக்களை குர்ஆனுடைய ஆயத்துகளோடு ஒப்பிட்டு சொல்வார். நவீன கருத்துக்களை குர்ஆனுடைய ஆயாத்துகளோடு ஒப்பிட்டு சொல்லி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வார். 16 வால்யூம் கொண்டது. ஒவ்வொரு வால்யூம் 300 பக்கங்கள் கொண்டது. மிக நீண்ட விரிவுரை கொண்ட தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தஃப்சீர். அது மாதிரி ஒவ்வொரு துறை வல்லுநர்களும் தாங்கள் எந்த துறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளக்கி சொல்லக்கூடிய தஃப்சீர்கள் என்பது ஏராளமாக வந்திருக்கிறது. சில பேர் ஆரிஃபீன்கள், ஞானவான்கள், அவங்களுடைய பார்வையிலே சில விதமான விளக்கங்களை கண்ணோட்டத்தில் அவர்கள் சொல்வார். எந்த விளக்கம் சொன்னாலும் அடிப்படை தவறாமல் இருக்க வேண்டும். அந்த 15 ஆற்றல்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, அதனுடைய அடிப்படைகள் தெரிந்து விளக்கம் சொல்ல வேண்டும். நம்ம ஷாதில் நாயகம் சொல்லுவாங்க, ஒமா தில்க பியமீனிக யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டான், உன் கையில் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஒமா தில்க பியமீனிக யா மூசா قال هي عصا. ஏன் அசான்னு சொன்னாங்க? ஏன் அசா அத்தவக்கவு அலைஹா வாஹுஸ் பிஹா அலா கனமி ஒலி ஃபீஹா மாரிபு உக்ரா. ரப்பிடத்தில் உரையாடுகிறோம் என்ற அந்த ஆசைகளை தேட்டத்தில் கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் இதை கொண்டு சாஞ்சு உட்காருவேன், இதை கொண்டு இலைகளை பறித்து போடுவேன், இதை கொண்டு வேறு வேலைகள்லாம் இருக்குது என்றெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்குண்டான பதிலை சொல்வார். ஹஜ்ரத் இமாம் ஷாதில் நாயகம் சொல்லுவாங்க, உமாத்திற்கு அல்லாஹு ஹாலிக்கும் மஹ்லூக்கும் ஒரு இடத்துல உரையாடினதுங்கிறது குர்ஆன்ல இந்த இடத்துல மட்டும்தான். அல்லாஹும் அடியாரும் பேசியது. சாதாரணவனு பேச்சா இருக்க முடியுமா? உலகத்தில் அந்த தரத்திலே உயர்ந்தவர்கள் அவங்க பேசுகிற அந்த தரத்துக்கேற்ப பேச்சினுடைய தரமும் இருக்கும் அல்லவா? ஒரு இடத்துல ஹாலிக் மஹ்லூக் 2 பேரும் நேரடி உரையாடல். இப்போ அல்லாஹ் கேட்குறான், உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறான். இவங்க என்னுடைய அசான்னு சொன்னாங்க. இதுதான் உரையாடலா? உரையாடலுடைய உச்சம் இதுதானா? ஒரு ஹாலிக் மஹ்லூக் இடத்தில் கேட்பதும் இவர்கள் இப்படி பதில் சொல்வதும் இதுதான் உச்சத்தினுடைய நிலையா? அல்லாஹ்வும் அடியானும் பேசக்கூடிய அந்த நிலையிலே இது அவ்வளவு உயர்ந்து இங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா கம்புன்னு சொன்னாங்க. இதான் பேச்சு. இமாம் ஷாதில் நாயகம் சொல்லுவாங்க, அதை கம்புன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. உலகத்திலே மஹ்லூகாத்துகளுடைய மனோநிலை எதுவோ அதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரதிபலித்திருக்கிறார். மஹ்லூகாத்துகளுடைய மொத்த நிலை நம்ம என்ன சொல்றோம்? இதை கேட்டா இது ஏன் வீடுங்கிறோம், ஏன் வாகனங்கிறோம், இது என்னுடைய சேர்த்து சொல்றோம் இல்லையா? அங்கே குடியிருக்கக்கூடிய பள்ளி சொல்லுது, அது என் வீடுன்னு அது சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் தன்னுடையதுங்குது. ஆனால் நாம் மாதிரி அசா என்ன துன்யாயன்னு அர்த்தம். இந்த அசா என்ன வெறும் அசான்னு அர்த்தம் அல்ல. பொதுவாக மஹ்லூகாத்துகளுடைய நிலை, மஹ்லூகாத்துகளை பொறுத்தவரையில் இது என்னன்னு கேட்டால் அசான்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அசான்னு சொல்லல, அசா ஏன்னு சொன்னாங்க. இது மஹ்லூகாத்துகளுடைய மனோநிலையை காட்டுகிறது. இதை கொண்டு அது நடக்கும், இதை கொண்டு இப்படி ஆகும், இதை கொண்டு இப்படி நடக்கும் என்று மஹ்லூகாத்துகளுடைய இந்த மனோநிலையை போலவே தான் அல்லாஹ் சொன்னா. அப்படியா? கீழே போடுங்க, கீழே போடுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. கீழே போட்டாங்க, பாம்பாயிடுச்சு. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இதை கொண்டு இதாகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும்னு. நீங்க இதை கொண்டு இப்படி எல்லாம் செய்யலாம், இதை கொண்டு இன்ன மாற்றங்களை உண்டாக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். இதை கொண்டு இன்ன பயன்பாடுகள் எல்லாம் ரப்பு நாடினால் பயன் தரக்கூடிய, உபயோகமாகக்கூடிய அதே பொருளையே உங்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடியதாக மாற்ற முடியும் அல்லாஹ்வே. எனவே மஹ்லூகாத்துகளுடைய நிலையை மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரதிபலித்து காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா காலிகாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய நிலையை சொல்லி காண்பித்தான். எது பயன்பாடு என்றும் என்னுடையது என்று உரிமை கொண்டாடுகிறீர்கள், இன்னென்ன பயன்பாடு என்று சொல்கிறீர்கள், என்னென்ன பயன்பாடு என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த பயன்பாடுகளுக்கு மாற்றமாக உங்களுக்கு இடையூறாக கூட மாறலாம் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அங்கே உணர்த்தி காண்பித்தான் அந்த ஆயத்தின் வழியாக என்று இமாம் ஷாதில் நாயகம் அவர்கள் அதற்குண்டான விளக்கத்தை நமக்கு சொல்லி காண்பிப்பார்.
அருமையானவர்களே, எனவே குர்ஆனுடைய விளக்கவுரை என்பது மகத்தானது. இன்று ஓதப்பட்ட இந்த பகுதியிலே கூட வந்தது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. வாழ்க்கையிலே சோதனைகளை, உலகம் சோதனை உலகம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்லேயும் வாசப்படி இருக்க தான் செய்யும். படி அளவு வேணா வித்தியாசமாக இருக்கும். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்ல, நல்லா இருக்கிறேன், ஆனால் ஒரு ஆனால் வரும் பின்னால். அந்த ஆனாலுக்கு பின்னால் பல சரித்திரங்கள் இருக்கும். அது அளவு கொஞ்சம் கூட இருக்கும், குறைய இருக்கும். ஆனால் இல்லாமல் யாரும் இருக்காது பெரும்பாலும். பெருமக்களே, இந்த உலகம் சோதனை உலகம்தான், சோதனை உலகம்தான். அதனால் தானே மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளிலேயே தாங்கள் பெற்றெடுத்த தங்களுடைய மக்களிலே 6 பேரை தங்களுக்கு முன்னால் அவர்கள் வஃபாத்தானதை பார்க்கவில்லையா? இதை விட என்ன சோதனை துன்யால ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட இயலும்? நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த மக்கள் நம் கண் முன்னால் அவர்கள் மரணமாகுவது என்பது நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சோதனையா? ஆனால் அல்லாஹு தஆலா சோதனையை கொடுத்து சோதிக்கிறான். சோதனையில் வெற்றி பெற்றால் பாத்தம்மஹுன் கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. சோதனையில் வெற்றி பெறும் பொழுதுதான் அவர்களை இமாமாக அல்லாஹ் ஆக்குகிறான். சோதனையில் வெற்றி பெறும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா அவர்களை உன்னதமான ஒரு நிலையில் ஆக்குகிறார். சோதனை கண்டு துவண்டு விடக்கூடாது வாழ்க்கையில். அதிலே ஒரு மூமினை பொறுத்தவரை, பொதுவாக மூமின்கள் துவண்டு விட மாட்டார்கள். உலகத்தில் அதிகமாக தற்கொலை நடக்கிறது. தற்கொலை யார் செய்கிறாங்கன்னா முஸ்லீம்கள்கிட்ட பெரும்பாலும் இல்லை. எங்காவது ஒரு சதவீதம் இருக்குமே, அல்லாது பெரும்பாலான சதவீதம் நமக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டு இருந்துருவோம். ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதனுடைய ரகசியத்தை, அதனுடைய நுட்பத்தை, அதனுடைய நன்மை தீமைகளை அல்லாஹ் அறிந்தவன். எதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு தெரியல. பல நேரங்களில் நமக்கெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடக்கிறது. அந்த நேரத்திலே அந்த சோதனைகளாக அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், ஹஸிபன்னா ஸய்யித்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஆமன்னா என்று சொன்ன காரணத்தினாலே எந்த சோதனையும் வரக்கூடாது என்று நினைத்து கொண்டீர்களா? ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், மோமீன்கள், அல்லாஹ் ரசூலை நம்பியவர்கள் என்ற காரணத்தினாலே எந்த சோதனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சோதனை வரத்தான் செய்யும். சோதனையின் உலகம்தான் இது. லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அஹ்ஸனான அமலை யார் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த துன்யாவை படைச்சதனுடைய நோக்கமே அதுதான் என்று சொல்கிறார். இந்த ஓதப்பட்ட ஆயத்திலே இன்னும் யார் சோதிக்கப்படுகிறார்களோ, ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, யார் சிரமத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த ஆயத் ஒரு சோபனம் என்று சொல்வார். அவர்களுக்கு இந்த ஆயத் ஒரு சோபனம். ஏதாவது சோதனை இருந்தால் பெருமக்களே அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்வார். பொதுவாக நாம் அல்லாஹ்வின்பால் சாட்டி விடுவோம். இதனுடைய ஹைர் ரகசியங்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே தற்கொலை என்பது தீர்வு அல்ல. அது செய்தாச்சுன்னா தீர்வாயிருமா? அது தீர்வல்ல. அந்த நேரத்தில் மனதை திடப்படுத்திக் கொண்டு நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும் என்று நம்பக்கூடியவன் தான் சிறந்த முஸ்லிம் என்பதை பெருமக்கள் சொல்வார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல் உஸ்ர்ல அலிஃப் வந்திருக்குது, யுஸ்ர்ல அலிஃப் இல்லை. நஹ்வீன்கள் நிறைந்த பகுதி, அதனுடைய நுட்பங்கள் என்னங்கிறது தெரியும். இது ஒரு கஷ்டம்தான், ஆனால் பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் அதிலே தருகிறான். ஒரு கஷ்டம்தான், குறிப்பிட்ட கஷ்டம்தான், குறிப்பிட்ட சோதனை தான், ஆனால் அதனுடைய பலன்கள் என்பது இந்த கஷ்டத்திற்காக அல்லாஹ் தரக்கூடிய சன்மானங்கள் என்பது ஒன்றல்ல. அது ஒன்றல்ல. அல்லாஹு தஆலா அதை பன்மடங்காக தருகிறான் என்று சொல்வார். மஅதாலிகல் உஸ்ரி யுஸ்ரன் ஆகர். ஒரு கஷ்டம் வந்துச்சுனாலே அதோடு வேற அல்லாஹு தஆலா ஒரு உயர்வையும் சேர்த்துத்தான் தருவான். ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்கவரை அதுதானே. மஅதாலிகல் உஸ்ர், அந்த கஷ்டத்தோடு யுஸ்ரன் ஆகர், வேறு நிச்சயமா ஒரு ஹைர் அல்லாஹ் வச்சுதான் இருப்பான். அதிலையும் சொல்ல போனால் இன்னும் பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு கஷ்டத்தோடு பல நன்மைகளை அல்லாஹ் வச்சிருப்பான். இதஸ்தத்தத் பிகல் பல்வா ஃபஃபக்கிர் ஃபீ அலம் நஸ்ரஹ். இதஸ்தத்தத் பிகல் பல்வா ஃபஃபக்கிர் ஃபீ அலம் நஸ்ரஹ் ஃபஉஸ்ருன் பைன யுஸ்ரைனி இதா ஃபக்கர்தஹு ஃபஃப்ரஹ். வாழ்க்கையில் ஏதாவது சோதனையா, ஒரு கஷ்டமான நிலையா, அப்படி ஒரு நிலை வருமானால் அந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக அலம் நஸ்ரஹ் சூராவை சிந்திச்சு பாருங்கள். அலம் நஸ்ரஹ் சூராவை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஃபஉஸ்ருன் பைன யுஸ்ரைனி. ஒரு கஷ்டம் இருந்தால் அல்லாஹு தஆலா அதனுடைய விளைவாக 2 விதமான பன்மடங்கான பாக்கியங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகிறான் என்று பெருமக்கள் சொல்வார். அதனாலே வாழ்க்கையில் ஏதாவது சோதனைகள் வருகின்ற நேரத்தில், வாழ்க்கையில் ஏதாவது சிரமங்கள் வருகின்ற நேரத்தில், அந்த சிரமங்களிலே நம்மை நாம் ஆழ்ந்து போய் அழுத்தி போய் விடாமல்
அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த சோதனைக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு நன்மையை அல்லாஹ் வைத்திருப்பான், ஒரு உயர்வை வைத்திருப்பான் என்று நம்புவதும் அந்த நன்மை என்பது ஒன்றல்ல பல நன்மைகள் இருக்கிறது என்பதையும் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர் அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். இன்று ஓதப்பட்ட இந்த பாடத்திலே தஃப்சீர் சம்பந்தப்பட்டது அல்லாது அப்வாபு ஃபதாயிலுல் குர்ஆன், குர்ஆனுடைய மேன்மைகள், குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நிலைப்பாடுகள், குர்ஆன் இறக்கப்பட்டது அதை ஜம்மு செய்தது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த ஓதப்பட்ட இந்த ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. நாம் அதை நினைத்து நன்றியுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். குர்ஆன் என்பது நம்முடைய கையில் வந்துச்சுன்னா சாதாரணமானதல்ல பெருமக்களே, சாதாரணமாக நமக்கு வரல. இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து தருவதற்காக நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ பெரிய சிரமப்பட்டிருக்கிறார், எவ்வளோ பெரிய பாடுபட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஹுஃபாதுகள் ஹாஃபில்கள் இறந்த நேரத்தில் தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நிறைய ஹுஃபாதுகள் போய்விட்டார்கள், இந்த குர்ஆனை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சையதுனா அபூபக்கர் நாயகம் அவங்க சொல்லுவாங்க, அப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் உத்தரவிடவில்லை என்று கேட்டார். இல்லை இல்லை என்று சொன்னால் இது பாதுகாக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு நிலையை சொன்ன பொழுதுதான் அதற்கு பிறகு உமர் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எந்த தெளிவை தந்தானோ அது எனக்கும் தந்தான் என்று சையதுனா சித்திக் நாயகம் சொல்லி அதற்குண்டான பணிகளை தொடங்கினார். ஸைத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார், காத்திபுல் வஹ்யான ஸைத் ரலியல்லாஹு அவர்களைத்தான் அழைத்தார். இந்த குர்ஆனை கையில் எடுத்து நம்ம வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அதனுடைய ஒவ்வொருவருக்கும் அதனுடைய ஓதுவதனுடைய நன்மை என்பது சையதுனா ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக போய் சேரும். ஏனென்றால் இதை இந்த வடிவிலே நமக்கு தொகுத்து தந்தவர்கள் சையதுனா ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், குர்ஆனை ஜம்மு செய்தவர்கள். அவங்க சொன்னாங்க, மறுத்தாங்க, ஒரு மலையை ஒரு இடத்துல நகர்த்தி வைக்க சொல்லுங்கள், நான் கஷ்டப்பட்டு அதை பெயர்த்தெடுத்து வேறு இடத்திற்கு மாற்றி விடுவேன், குர்ஆனை தொகுத்து தருவதாக என்னிடத்தில் சொல்கிறீர்களே என்னால் இயலாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு முடியும், இன்னக ரஜுலுன் ஷாபுன், முதலாவது நீங்கள் வாலிபர், நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்குண்டான வலிமை உள்ளவர், நீங்கள் தீட்சண்யமான அறிவுள்ளவர், பேணுதலுக்கு சொந்தக்காரர், எல்லாவற்றையும் விட மேலாக வஹ்யை எழுதியவர், வஹ்யை எழுதியவர். எனவே குர்ஆனை தொகுத்து தரக்கூடிய அந்த ஆற்றல் மற்ற எல்லோரையும் விட அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், இன்னதை செய்யுங்கள் என்று சையதுனா ஸைத் ரலியல்லாஹு அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க. குர்ஆனை ஜம்மு செய்த அந்த ஆற்றல் சாதாரணமானது. குர்ஆன் தொடர்பான ஒவ்வொன்றுமே ஆச்சரியம்தான். குர்ஆன் தொடர்பான ஒவ்வொன்றுமே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதை சரிபடுத்தி எல்லா பகுதிகளுக்கும் ஒரே நிலையிலே அனுப்பி வைத்தவர்கள். ஜாமியுல் குர்ஆன் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்ஆனோடு அவங்களுக்குள்ள தொடர்பு, ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் மேன்மக்களுக்கும் குர்ஆனோட தொடர்புங்கிறது சாதாரணமானது அல்ல. இதில் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை பார்த்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துக்குத்தலு அன்த மத்லூம், அதற்கு உஸ்மான் அவர்களை தாங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள், அநியாயமாக நீங்கள் கொல்லப்படுவீர்கள். ஓ தக்கத்துரு கத்தரத்தும் மின் தமிக்க அலா ஃபஸயக்ஃபீகஹும் அல்லாஹ், கொல்லப்படுகின்ற நேரத்தில் உங்கள் மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள ஃபஸயக்ஃபீகஹும் அல்லாஹ் என்ற எழுத்தின் மீது விழும். சுப்ஹானல்லாஹ், சாதாரணமான ஒரு சொல்லா இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், சித்திக் நாயகத்திற்கு பின்னால், உமர் ரலியல்லாஹு பின்னால் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் என்ன செய்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. குர்ஆன் ஓதுவார்கள் என்பதை மட்டுமா சொன்னார்கள்? எந்த ஜுசு ஓதுவீங்கன்னு அதில் இருக்குது. ஒன்னா ஜுசு ஓதுவீங்க, ஒன்னா ஜுசு மாத்திரமே இல்லை, கடைசி பக்கம் ஓதுவீங்க என்றெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. ஃபஸயக்ஃபீகஹும் அல்லாஹ் என்ற அந்த எழுத்தின் மீது ஓ தக்துரு கத்ரத்தும் மின் தமிக்க அலா ஃபஸயக்ஃபீகஹும் அல்லாஹ் என்ற எழுத்தின் மீது விழும் என்பது மாத்திரமல்ல, ஃபைன்னஹா இல ஸாஅத்தில் ஃபில் முஸ்ஹஃப், கியாமத் நாள் வரை அந்த இரத்தத்தின் சுவடு அந்த முஸ்ஹஃபில் இருக்கும் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், என்றால் அந்த முஸ்ஹஃப் பாதுகாக்கப்படும் அர்த்தம். உலகத்தில் குர்ஆனை நாயகத்தினுடைய அருள் நாயகத்தினுடைய வாசகத்தை பொய்யாக்குவதற்கு அந்த குர்ஆன் அழிக்கப்பட்டால் போதும், முடியாது, அது இயலாது. கியாமத்தினால் வரை அந்த முஸ்ஹஃபிலே உஸ்மான் தன்னுடைய இரத்தத்தின் சொட்டின் அடையாளம் இருக்கும் என்று சொன்னார். இன்றும் கூட ரஷ்யாவினுடைய தாஷ்கண்ட் மியூசியத்திலே அந்த முஸ்ஹஃப் அசல், அதனுடைய காப்பி பல இடத்துல இருக்குது, அதனுடைய ஜெராக்ஸ் பல இடத்துல இருக்குது, ஆனால் அதனுடைய மூளை அந்த ஒரு இருக்குது, அது தாஷ்கண்டிலே மியூசியத்திலே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. குர்ஆன் தொடர்பான எல்லாம் அருளானது, குர்ஆன் தொடர்பான எல்லாம் பாக்கியமானது. அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த மஜ்லிஸை நாம காரணமாக்கிக்கிறோம். குர்ஆனுக்கு உண்டான கடமைகள்ங்கிறது இருக்குது இல்லையா? முதலாவது திலாவத்து தான் என்னுடைய கடமை, ஓதுறது.
எந்த நாளில் குர்ஆனை நான் திறந்து கொஞ்சம் கூட ஓதவில்லையோ என்னுடைய வாழ்நாளில் அந்த நாள் கெட்ட நாள் என்று சொல்வார்கள் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை ஓதாத ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓதுவது என்பது பாக்கியமானது பெருமக்கள். அதனால் நாம் எல்லோருக்கும் பொதுவாக சொல்வது, எனக்கும் சேர்த்துத்தான், குர்ஆனுடைய திலாவத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதனுடைய உயர்வை, தஃசீரை, அது சேர்க்கப்பட்டதை, அது ஜம்மு செய்யப்பட்டதை, அது இறங்கியதை, அதனுடைய மேன்மைகளை எல்லாம் விளங்கக்கூடிய நாம் குர்ஆன் ஓதாமல் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாள் கூட கழியக்கூடாது. ஒரு நாள் கூட. இந்த விஷயத்தில் ரொம்ப முந்தக்கூடியவங்க தாய்மார்கள் தான். இந்த விஷயத்தில் ரொம்ப முந்தக்கூடியவங்க. எங்கள் வீட்டில் எனக்கும் என் ஒய்ஃபுக்குமே போட்டி இருக்குது. ஜெயிக்கிறது அவங்க தான். நான் தோற்று போயிடுறேன். இன்னைக்கு நான் தோற்றம் போயிடுறேன். அதில் சாதாரணமாக அவர்கள் 3 ஜுசுவை கண்டிப்பாக ஓதிடுறாங்க. அதனால் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த தன்மை, குர்ஆன் ஓதுகிற காரணத்தினால் உண்டாகக்கூடிய பலாபலன்கள் அவ்வளோ மேன்மையானது, அவ்வளோ உன்னதமானது. வெறும் திலாவத்திற்கே உலக ரீதியான பலன்களே, மறுமையினுடைய பலன்கள் என்பது இருக்கட்டும், அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்பது இருக்கட்டும், ஒரு எழுத்திற்கு 10 நன்மை, தொழுகையில் ஓதினால் 50 நன்மை என்பதெல்லாம் குர்ஆனுடைய மகத்துவமிக்க ஆகிரத்தினுடைய கூலி என்று வைத்துக் கொண்டால், உலகியல் ரீதியான நன்மையே குர்ஆனை ஓதுவதனுடைய நன்மையை தெரிந்திருந்தால் ஒரு நாளும் குர்ஆனை திறக்காமல் நம்முடைய வாழ்நாளை கழித்திருக்க மாட்டோம். அவ்வளவு மானம், அவ்வளவு உன்னதமானது. மரண சக்தியை கூட்டி, ஒரு மனிதனுடைய மரண சக்தியை கூட்டி, குறைந்த பலன் இதை சொல்றாங்க. நான் பல இடங்களில் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். குறைந்த பலன் என்று சொன்னால் மரண சக்தியை கூட்டும், மனித உடலில் தேங்கிருந்து தீங்கிழைக்கக்கூடிய கட்டி சளி போன்றவைகளை நீக்கும். யஸிதுனல் ஹிஃப்த வ யுத்ஹிபுனல் பல்கமன் சொல்லுவாங்க. மரண சக்தியை அதிகரிக்கும். இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. சாதாரணமாக மளிகை கடையில் கணக்கு பார்க்குறதா இருந்தால் கூட 68 78 வரிசையாக போட்டு கடன் கூட்டி போட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லை. எதானாலும் வேணும், தட்டி தட்டி பார்த்தா தான். 9 ரூபாய் இருந்தால் கூட என்ன செய்யலை, 8 2 கூட்டி தான் பார்க்குறாங்க. அது மரண சக்தி குறைந்த ஒரு காலம். ஒரு காரியத்திற்கான காரணம் என்னங்கிறத நாம் வழங்க முடியாது, சல்லாம் சொல்லி தருவாங்க. இதுக்குண்டான காரணம் என்ன, நாம காரணம் இதான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு ஆள் வந்தார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் குடும்பத்தில் நான் ஒரு ஆள் தான் சம்பாதிச்சு மொத்த குடும்பத்தையும் கழிக்கிறேன்னு சொன்னார். அப்படியா, வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வயது முதிர்ந்த என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் சம்பாதிச்சு அவங்க கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹு தஆலா இன்னமா துருசு, அதாவது லஅல்லக துர்ஸகு பிஹிம், அவங்களால தான் அல்லாஹ் உங்களுக்கே போதுமான ரிஸ்கை தர்றான்னு சொன்னாங்க. நீங்கள் சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. வயது முதிர்ந்த அந்த பெரியவர்கள், சம்பாதிக்க இயலாத அளவிற்குண்டான சிறுவர்கள், அந்த பிள்ளைகள், அவர்களின் காரணத்தினால்தான் அல்லாஹ் உங்களுக்கே போதுமான ரிஸ்கை தர்றான்னு சொன்னாங்க. இது மாதிரி காரியத்தினுடைய காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். காரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார். நீங்கள் குர்ஆனை ஓதினால், வாய்விட்டு ஓதினால், மனித உடலில் தேங்கியிருந்து, உடலிலே தங்கியிருந்தவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய கட்டி சளி போன்றவைகளை 3 காரியங்கள் நீக்கும். கட்டி சளியை நீக்கிறது 3 காரியம். அஸ்ஸியாமு சிவாகு திலாவத்தில் குர்ஆன் சொல்லுவாங்க. நோன்பு ஒன்று, பல்லையும் நாக்கையும் சுத்தம் செய்யக்கூடிய அந்த தன்மை ஒன்று. 3வது குர்ஆனை வாய்விட்டு ஓதுவது. ஓதினால் கட்டி சளி போன்றவைகளை நீக்கும், மரண சக்தியை கூட்டும். ஏராளமான பயன்பாடுகளை சொல்வார். குர்ஆன் ஓதுவதனால் உள்ள பயன்பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, ஏராளமான பயன்பாடு. இன்றைய உலகத்திலே மனிதனுக்கு இடையூறு அளிக்கக்கூடியவைகள் என்று என்னென்ன இருக்கிறதோ, இன்னைக்கு எதையெல்லாமோ நினைச்சு பயப்படுறோம். இந்த சட்டங்கள் வருது, சிஏஏ வருது, என்ஆர்சி வருது, இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க. எல்லா விதமான ஒரு நிலைப்பாடுகளுக்கும் காரணம் நாம தான். கமா தக்கூனூன கதாலிக்க யுஅம்மரு அலைக்கும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் சாட்டப்படுவார். கமா தக்கூனூன, அல்லாஹ்வுடைய ரசூலின் சத்திய வாக்கல்லவா அது. நாம இதை நினைச்சு பார்க்கணும். அதுக்காண்டி அதுக்கு எதிரான முயற்சி செய்யாமல் இருக்கணுங்கிறது அல்ல, அது வேறு. ஆனால் காரணம் இதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் வெளியில் இல்லை, வெளியில் இல்லை. கமா தக்கூனூன கதாலிக்க யுஅம்மரு அலைக்கும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை கொண்டுதான் உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு சாட்டப்படுவார்கள். இன்னைக்கு குர்ஆனை ஓதுவதை, அதை விளங்குவதை, அதனுடைய வழி நடப்பதை, அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை, அவருடைய முஹப்பத்தை, அவர்களுடைய மேலான வழி நடப்பதை உம்மத்து தவறவிட்டதனுடைய விளைவுதான் எல்லா சோதனைகள், எல்லா சோதனைகள். குர்ஆன் ஷரீஃபில் இந்த ஓதப்பட்ட இந்த ஆயத்தில் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அந்த ஆயத்து இறங்கிச்சு இல்லையா? தப்பத் யதா அபீ லஹபி வ, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து இறங்கின உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க.
எல்லாரையும் ஒன்று சேர்த்தாங்க. கேட்குறாங்க, அரைத்தும் இன் அக்பர்த்துக்கும் அன்ன ஹைரன் தஹ்ருஜ் மின் ஸஃபஹி ஹாதல் ஜபல் அக்குன்து முஸத்திகி. பின்னாலிருந்து ஒரு படை, ஒரு பட்டாளம் உங்களை தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. மா ஜர்ரபனா அலைக்க கதிபா, உங்கள் மீது நாங்கள் பொய்யை அனுபவப்படவே இல்லை, இவரை நீங்கள் பொய் சொல்லி பார்த்ததில்லை அப்படின்னு சொன்ன பிறகு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபைன்னி நதீர் உள்ளக்கும் பைன யதை அதாபின் ஷதீத் அப்படின்னு அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையெல்லாம் எடுத்து சொன்ன நேரத்தில் தான் கால் அபூ லஹபின் தப்பல்லக் மா ஜமாஅத்தனா இல்லா லிஹாதா. அந்த நேரத்தில் எல்லாரும் அமைதியாக இருந்த நேரத்தில் ஸல்லல்லாஹுடைய அந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் படிந்திருக்கும், ஆழமாக பதிந்திருக்கும், பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதில் குழப்பத்தை உண்டாக்கணும் இந்த அபூ லஹப் தான். அவன் தான் அதை சேட்டையை துவக்கி வச்சான். குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய நேரத்தில் 3 பேர் தான் குர்ஆனில் வந்திருக்குது. ஸல்லல்லாஹுடைய பேர், சஹாபிகளில் செய்தனா செய்துல்லானுடைய பேர், அது மாதிரி விரோதிகளிலே இந்த அபூ லஹபினுடைய பெயர் தான். ஏனென்றால் இவன் செய்த அந்த துரோகம், இவன் செய்த அந்த கொடுமை, இவன் செய்த அந்த காரியங்களுடைய தீமைகளுடைய தொடக்கம் அது தொடங்கி வச்சவன் இவன் தான். மக்களிடத்திலே போய் அல்லாஹ்வுடைய ரசூலின் உன்னதமான அந்த நூறானியத்தை சேர்றதை போய் தடை செய்தவன், தொடங்கி வைத்தவன் இவன் தான். இவன் இப்படி சொன்ன உடனே தப்பல்லக் மா ஜமாஅத்தனா இல்லா லிஹாதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், இந்த ஆயத்தை இறங்கிச்சு. இந்த ஆயத்தை அவனையும் அவனுடைய மனைவியும் கண்டிச்சு ஆயத்தை இறங்கிச்சு. மனைவி பேர் அருவா, 2 பேரையும் கண்டிச்சு ஆயத்தை இறங்கிச்சு. அப்படி ஆயத்து வந்த உடனே அவனுடைய மனைவி அருவா, உம்மு ஜமீல் அவருடைய பட்ட பேர். குர்ஆன் ஷரீஃப் ஹம்மாலத்துல் ஹத்தப் என்று சொல்லும், பிறகுகளை சுமந்து நடப்பவள் என்று. அவள் கடுமையான கோபத்தோடு நம்மை குறித்தும் நம்முடைய கணவர் அபூ லஹபை குறித்தும் இப்படி ஆயத்து வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல் கல்லை தூக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு கல்லை தூக்கி கொண்டு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வருகிறார். ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திகனாயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திக்கை நோக்கி வருகிறார். இதில் செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், அருவா வர்றது சரியா தெரியல, முழிக்கிற மொழியும் ஒழுங்கா இல்லை, கையில் வேற ஒரு மாதிரி கல் இருக்குதுன்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அருவா இப்படி கோபக்கடையோடு கோபத்தான முகத்தை கொண்டு வருகிறார், கையில் வேறு கல் இருக்கிறது, அவள் உங்களே தோக்கி வருவதாக தெரிகிறதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சரி என்று சொன்னார். அங்கிருந்து நேரா பக்கத்தில் வந்து நின்று கொண்டு அதில் செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கிறார். அந்த நேரத்தில் அவங்கள பார்த்து அந்த அருவா கேட்கிறார், ஐன சாஹிபு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த உங்கள் நண்பரை எங்கன்னு கேட்டார். ஐன சாஹிபு, எங்கே அவங்க பேசி கொண்டு இருந்த நண்பரை எங்கேன்னு. சித்திக் நாயகம் பார்க்குறா, சொல்ல பக்கத்துலேருந்து நிற்கிறாங்க. எங்கேன்னு கேட்குறாளே, என்ன பதில் சொல்கிறது? ஹயாத்திலேயே பொய் சொன்னதும் இல்லை, இன்னும் இருக்கிறாங்கன்னு சொல்லவும் முடியல. என்ன செய்யறது? அல்லாஹு அலமு மின் அபீ பக்ர் இப்னு அபீ குஹாஃபா, அபூபக்கரை விட அல்லாஹ் அறிந்தவன் பதில் சொல்லிட்டாங்க. ஒரு பதில் சொல்லிட்டாங்க. அவன் அங்கெங்கேயும் பார்த்துட்டு கடைசியில் கல்லக்கீழே போட்டு போயிட்டான். அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான், வைதா கரத்தல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் நேமமாக ஓதி வந்தால் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா, நேமமாக நீங்கள் ஓதி வந்தால் உங்களுக்கும் ஆகிரத்தை நம்பாத அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே மறைக்கப்பட்ட திரையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் ஆயத்திறக்கிறான். என்றால் என்றது தெரியாமல் ஆனதற்கான காரணம் கிராத்துல் குர்ஆன் என்ற ஆயத்தை கொண்டு சொல்வார். எனவே உலகத்திலேயே ஷைத்தானுடைய, நஃப்ஸினுடைய, அஅதாக்களுடைய எல்லா விதமான விரோதங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கான ஆயுதமாக, பாதுகாக்கக்கூடிய சாதனமாக, ஹிஜாபம் மஸ்தூராக அல்லாஹு தஆலா குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்றார். இந்த ஆயத்தை வைத்து இன்னைக்கு குர்ஆன் ஓதக்கூடிய சமுதாயம், நல்ல ஓத தெரிந்திருப்பாங்க நினைக்கக்கூடிய பல பேரும் கூட ஓத இயலாத ஒரு நிலையிலே பார்க்க ஒரு ஏத்திக்காக இருந்தாங்க. ரமலானில் 60 பேர், அதில் ஒவ்வொரு ஆட்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்கும் பொழுது அதில் 10-12 பேர் குர்ஆன் ஓத தெரியலன்னு சொன்னாங்க. இதில் தாய்மார்கள் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமிக்க தாய்மார்களை நம்ம ஊரை பொறுத்தவரையில் முகஸ்துதிக்காக பெருமைக்காக நம்ம சொல்லலை, எல்லா இடத்துலையும் ஓதக்கூடிய ஒரு தன்மை. எப்பிள்ள ஹாஃபிலாவாக ஆகணும், ஜெய்யிதான ஹாஃபிலாகணும், நல்ல ஆற்றலுள்ள திறமையான ஹாஃபிலா என் பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆசைப்படக்கூடிய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர், குர்ஆனுடைய தொடர்புள்ள அந்த ஊர், அந்த பாரம்பரியத்தை நீங்கள் பேண வேண்டும்.
நம்முடைய பிள்ளைகள் எல்லா துறைகளிலும் உயரட்டும், எல்லா துறைகளிலும் மேம்படட்டும். ஆனால் இந்த குர்ஆனுடைய ஞானத்தை விட்டுவிடக்கூடாது, குர்ஆனுடைய ஓதுவதை விட்டுவிடக்கூடாது, குர்ஆனுடைய தொடர்பை விட்டுவிடக்கூடாது. அதுதான் இந்த உம்மத்தினுடைய சொத்து. அல் குர்ஆன் ஹப்லுல்லாஹில் மதீன் மன் கால பிஹி ஸதக வ மன் அமில பிஹி ரஷத வ மன் இஅ்தஸம பிஹி ஃபகத் ஹதா இலா ஸிராத் முஸ்தகீம் என்று சொல்வார்கள் செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. வலுவான கயிறு, வான் மண்டலத்திற்கும் பூமிக்கும் கியாமத்து நாள் வரை உள்ள ஒரு ஆழமான நெருக்கமான நிரந்தரமான தொடர்பு குர்ஆன் தான். குர்ஆன் தான். அதனுடைய சொற்கள் எல்லாம் சத்தியமானது. அதன் வழி நடந்தவர், நேர்வழி பெற்றவர், பற்றி கொண்டவர் தான் சிராத் முஸ்தகீமில் உள்ளவர் என்று சொல்வார். அதனாலே குர்ஆனுடைய ஒரு தொடர்பை, குர்ஆன் ஓதக்கூடிய அந்த தன்மையை நம்மிடத்தில் உண்டாக்குவேன். கொஞ்ச நேரமாவது வீட்டில் குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய அந்த பழக்கத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, குர்ஆனுடைய அந்த மகத்துவம் என்பது சாதாரணமானதல்ல, அதை சொல்லி மாளாது. அதனுடைய மகத்துவம் என்பது எல்லா நிலையிலும் மேலானது. ஓதுவதற்கு, பார்ப்பதற்கு, உலகத்திலேயே பார்த்தாலே நன்மை தரக்கூடிய காரியம் உண்டல்லவா? பார்த்தாலே, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, பார்த்தாலே நன்மை தரக்கூடியது. கஅபாவை பார்த்தாலே நன்மை. நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரடி உஸ்தாமார்களுக்கு போல கடிதம் எழுதினேன். நான் ஹஜ்ஜுக்கு முதலாக செல்கிறேன். 1994 கடிதம் எழுதி, நான் என்ன செய்யணும், அங்கே போய் நடந்து கொள்ளணும், உங்களிடத்தில் மண்டியிட்டு படித்தவன், எனக்கு நீங்கள் வழிகாட்டுகள் என்று சொன்ன நேரத்தில் ஒவ்வொரு உஸ்தாமார்கள் ஒன்றை சொன்னார்கள். அதில் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகல்லாமா கமார்தீன் ரத்னம் பரலாம் மர்கது அதில் சொன்னாங்க, உனக்கு மற்ற அமல்களை செய்ய முடியுதோ இல்லையோ, ஹரமில் உட்காந்து நீ அதை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னாங்க. கஅபா பார்த்து கொண்டே இரு. ஏனென்றால் அந்த இடத்திலே 120 ரஹ்மத் இறங்குகிறது. சித்துவனலை தாயிவீன் அர்பஊனலில் முஸல்லீன் வ20 ஆதரீன். பார்ப்பவர்களுக்கு 20 ரஹ்மத். பார்த்தாலே நன்மை. பெற்றோர்களை கருணை கண் கொண்டு பார்த்தாலே நன்மை. குர்ஆனை பார்த்தாலே நன்மை. குர்ஆனை பார்த்தாலே நன்மை தரக்கூடியது என்று சொல்லும் பொழுது பெருமக்களே, அது விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த குர்ஆன் உலகத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்தினுடைய சொத்து. கியாமத்து நாள் வரை நின்றடங்கக்கூடிய பேர் அற்புதம். இன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா துன்யாவில் இல்லை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை துன்யாவில் இல்லை. ஒவ்வொரு அற்புதங்களும் உலகத்தில் வந்த அற்புதங்கள் இல்லை. ஆனால் குர்ஆன் நம்மிடத்தில் நிலைத்திருக்கிறது. தாமத்தில் அதைனா ஃபஃபா கத் குல்ல முஅஜிஸத்தின் மினன் நபியீன இஸ் ஜாஅத் வலம் ததுமி. ஆஷிக் ரசூல் அல்லாமா முஹம்மது இமாம் பூஸிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அஹ்மது ஷரஃபுத்தீன் பூஸிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், தாமத்தில் அதைனா, கியாமத்து நாள் வரை நம்மிடத்தில் நின்றடங்கக்கூடிய பேர் அற்புதம் இது. ஒரு எழுத்தையும் ஒரு புள்ளியையும் கூட மாற்ற இயலாத அளவிற்குண்டான அற்புதம். இதை விட எந்த அற்புதம் உலகத்தில் வேண்டும்? அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யத்லூ அலைஹிம். இது போதாதான் அல்லாஹ் கேட்கலாம். அவலம் யக்ஃபிஹிம், உங்களுக்கு போதாதா? அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப், வேதத்தை நாம் இறக்கி தந்த இந்த அற்புதம், ஓதப்படக்கூடிய இந்த வேதத்தை நாம் இறக்கி தந்த இந்த அற்புதம் அவர்களுக்கு போதுமானது இல்லையா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அளவிற்குண்டான மகத்துவமான ஒரு அற்புதம். எனவே இந்த குர்ஆனுடைய தொடர்பில் நம்மை ஆக்குவது, குர்ஆன் ஓதுவது, குர்ஆன் ஓத கேட்பது, குர்ஆன் தொடர்பான எந்த காரியமுமே மகத்துவம் மிக்கது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட குர்ஆன் அருள் மிக்கது என்பதோடு குர்ஆனுடைய தஃப்சீரும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதை போல நான் ஆரம்பத்தில் சொல்லியது போல் குர்ஆனுடைய தஃப்சீரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தஃப்சீர்களையும் பெருமக்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான கருத்துக்களை கொண்ட இந்த தஃப்சீர்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க வேண்டும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிவதிலே நம்முடைய கவனத்தையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான குர்ஆனை கண்ணியப்படுத்திய மகான்களிலே நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. குர்ஆன் தொடர்பான பரக்காத்துகள் என்னென்ன உண்டோ எல்லா விதமான பரக்காத்துகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை கொண்டு, ஹதீஸுடைய மகத்துவத்தை கொண்டு வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வறுமையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கெட்ட மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. விபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரப்பை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹை இபாதத் செய்வதிலே, அவனை திக்ர் செய்வதில் அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தருவானாக. அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பாவங்களின் மீது அல்லாஹ் வெறுப்பை தந்தருள்வானாக. அதை விட்டு விலகி வாழக்கூடிய மகத்துவமான
அதை விட்டு விலகி வாழக்கூடிய மகத்துவமான மனிதர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அருளும் பரக்கத்தும் நிறைந்த புனிதமான இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் தன்னுடைய பரக்காத்துகளை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம் தொடர்புள்ள ஒவ்வொரு காரியத்திலேயும் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய வீடுகளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய மக்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான உயர்ந்த காரியங்களிலேயும் அல்லாஹ் தன்னுடைய பரக்காத்துகளை அல்லாஹ் இணைத்து வைத்தருள்வானாக. தொடர்ந்து ஷாபானிலும் அல்லாஹ் தன்னுடைய பரக்கத்தை தந்து சங்கையான ரமதானை நிறைவான முறையில் பாக்கியமான முறையிலும் அருள் பெற்ற அவனுடைய நேசர்களான வலிமார்கள் இந்த ரமதான் மாதத்தை எப்படி பாக்கியமாக கழித்தார்களோ அப்படி ஆக்கிக் கொள்வதற்குண்டான உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. நாம் அறிந்த அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் கருணையுள்ள ரஹ்மான் தன்னுடைய மகது பதரை கொண்டு சன்மானமாக தந்தருள்வானாக. அவனுடைய கட்டளைகளை பல நேரங்களை மீறி இருக்கிற காரணத்தினாலே, அவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக பல பாவங்களை செய்துவிட்ட காரணத்தினாலே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை நம்மை விட்டும் தூராக்கி விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.